நண்பர்களே, இதுக்கு முன்னால் ஜிஎஸ்டி பற்றிய வீடியோவை பார்த்திருப்பீர்கள் நமது சேனலில். இப்போது இவே பில் பற்றி சொல்ல விரும்புகிறேன். இவே பில் என்ற ஒரு ஆன்லைனில் எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட். யார் சப்ளை பண்ணுறாரோ அவர் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் போடுவார். ஜிஎஸ்டி இன்வாய்ஸுக்கு 50,000க்கு வேல்யூவுக்கு மேலே இருந்தால் அவர் இவே பில் போட வேண்டியது கட்டாயமாக இருக்குது. இது வெறும் கூட்ஸுக்கு தான், சர்வீசஸுக்கு கிடையாது. கன்சைனார்னா பொருள் அனுப்பக்கூடியவர், கன்சைனினா அந்த சரக்கை ரிசீவ் பண்ணுறவர். இந்த சரக்கு அனுப்புகிறவர்களுடைய பொறுப்பாக இருக்குது அந்த இவே பில் போட வேண்டும். இப்போது ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் 4-5 கன்சைனார்கிட்டேருந்து 4-5 இன்வாய்ஸ் எடுத்துன்னு போகிறாருன்னா அவர் ஒரு கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ் ஒன்று போட வேண்டும். கன்சாலிடேட்டட் இவே பில் போட வேண்டும். அப்படி போடவில்லை, இவே பில்லே போடவில்லை அப்படி என்றால் வழியில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் அதை பிடிப்பார்கள். அது மேலே பெனால்ட்டி போடப்படும். எப்படின்னா, 100 ரூபா சரக்கு வேல்யூ, 18% டேக்ஸு இன்வாய்ஸில் போட்டிருப்பார். இவே பில் போடாத காரணத்தினால இந்த டேக்ஸ் 18 ரூபாய், இது கூட ஒரு பெனால்ட்டி 18 ரூபாய், 36 ரூபா கட்டினா தான் அந்த சரக்கு ரிலீஸ் ஆகும். இல்லைனா டிபார்ட்மெண்ட் அதை ப்ரொசீஜர் இருக்குது. அந்த மூவ் 1, மூவ் 2, மூவ் 3 இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்குது. அதெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணி கடைசியில் ஆர்டர் போட்டு அந்த கூட்ஸை கன்ஃபிஸ்கேட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு கன்ஃபிஸ்கேட் பண்ணுவாங்க. இதில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. என்னென்னா, இந்த பெரிஷபிள் கூட்ஸ் இருக்குது இல்லையா, இதுக்கெல்லாம் இவே பில் போட தேவையில்லை. பெரிஷபிள்னால் இந்த வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள்கள், இதெல்லாம் கொஞ்ச நாளில் 2-3 நாளில் அது கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஐட்டங்களை கூட்ஸை இவே பில் போட தேவையில்லை. தேங்க்யூ.